கைஸ், இப்போது இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக ஒன்று போயிட்டுருக்கு. என்னன்னு தெரியுமா? பார்த்துருப்பீங்க நிறைய பேர். நான் கீழே வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு. இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டுது. ஸோ ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் கைப்பிடிச்சிக்கணும். லவ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, கைப்பிடிச்சிட்டு கொதிக்க டீயோ காஃபியோ ஊற்றும் போது எடுத்துட்டா லவ் இல்லையா, அது அப்படியே பிடிச்சிட்டே இருந்தால் லவ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது. ஸோ இன்னொரு வீடியோ ஆட் பண்ணுற பாருங்கள். இதுதான் லவ். அவங்க பண்றது லவ் கிடையாது. அப்படி உங்களுக்கு உங்க லவ் மேல டவுட்டா இருக்கு, டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சுட சுட காஃபியோ டீயோ ஊத்தாதீங்க. சுட ஆசிட் ஊத்துங்க. அது தெரிஞ்சிடும் நீங்க லவ் பண்றீங்கன்னு. எவ்வளோ முட்டாளா இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது, இதை பார்க்கும்போது ஃபன்னாகவும் இருக்கு, இதை பார்க்கும்போது கோபமும் வருது. எவ்வளோ முட்டாளா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க கையில் சுடு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, ஆசிட் ஊற்றணும். தான் லவ் பண்ணுறவங்க எந்த கஷ்டப்படக்கூடாது, நம்மளும் எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் ட்ரூ லவ். இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுலாம் ட்ரூ லவ் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பார்ட்னர் இந்த மாதிரி ரீல்ஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி டீ ஊற்ற போகிற, நீ கை எடுத்துட்டா லவ் இல்லை, கை பிடிச்சிட்டு இருந்தா லவ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை கேட்டால் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அப்படி தான் லவ் இது பண்ணணும்னு கிடையாது. அப்படி லவ் இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்னுன்றேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முட்டாளுங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் முட்டாளாக இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் பாப்போம்.